பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒட்டுமொத்த தமிழகமும் அதானி ஊழல் குறித்தும், தமிழக கனமழை குறித்தும் பரபரப்பாக பேசிட்டு வரும் சூழலில், இன்றைக்கி நம்ம பாட்டாளி பிரதர்ஸ் யூடியூப் சேனலில் மற்றுமொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம். வன்னியர்களோட எதிர்ப்பாலும் வன்னியர்களின் அதிருப்தியாலும் இன்றைக்கி வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு வங்கியில் 90% இழந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாச்சும் மீண்டும் அந்த வாக்கு வங்கியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 6 மாத காலமாக பல்வேறு உள்ளடி அரசியலை சில மூத்த திமுக நிர்வாகிகள் முயற்சி செஞ்சுட்டு வர ரகசிய திட்டத்தை திமுகவிற்கு நெருக்கமான பத்திரிகையாளர் ஒருவர் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சு. சரி, நாமும் அது குறித்த தகவல்களை கடந்த ஒரு வார காலமாக திமுக தலைமைக்கு நெருக்கமான சில மூத்த நிர்வாகிகளிடம் விசாரித்தப்போ அதில் நமக்கு பல்வேறு அதிர்ச்சி தகவல் கிடைச்சது மட்டும் இல்லாமல், இன்றைய தினத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவானது பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தோம், வன்னியர்களை பார்த்தோம் எந்த அளவுக்கு நடுங்கி போயிருக்கின்றது என்ற செய்தியும் நமக்கு தெரிய வந்திருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும், இன்னொரு பக்கம் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் தேர்தலை சந்தித்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 95% வன்னியர் வாக்கு வங்கியானது கன்சாலிடேட் செய்யப்பட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. மேலும் அந்த தேர்தலில் வன்னியர் வாக்கு கிடைக்காவிட்டாலும் கூட திமுக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 10 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான அதாவது 90%க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர் வாக்குகளும், இஸ்லாமியர் வாக்குகளும், தலித் சமுதாய வாக்குகளும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சி மாற்றம் கட்டாயம் வேண்டும் என்று நினைப்பவர்களின் வாக்குகளும் பெரும்பான்மையாக திமுக கூட்டணி பக்கம் போனதால தான் திமுகவால் ஆட்சி அமைக்கவே முடிஞ்சுது. இப்போது இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் கணக்கில் திமுகவிற்கு வந்த மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்திய பிறகு தமிழக அரசானது உளவுத்துறை மூலமாக ஒரு விரிவான சர்வேவை ரகசியமாக எடுத்து திமுக தலைமைக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. மேலும் அந்த சர்வே தான் தற்போது திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. அதாவது உளவுத்துறை கொடுத்த அந்த அறிக்கையின்படி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 85% கிறிஸ்தவர்களின் வாக்கு வங்கியும் 50% இஸ்லாமியர் வாக்கு வங்கியும் தற்போது விஜய்க்கு ஆதரவாக மாறியுள்ளதாக உளவுத்துறை அறிக்கை கொடுத்து திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு. சரி, விஜயின் அரசியல் வருகையால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் மற்றொரு தகவலை நாம் மிக கவனமாக கையாள வேண்டியிருக்கு. அதாவது விஜயனுடைய அரசியல் வருகை தமிழகத்தில் எந்த சமூக இளைஞர்களிடமோ மக்களிடமோ மிகப்பெரிய ஆதரவையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது தலித் சமூக மக்களிடமோ இளைஞர்களிடமானு தானே உளவுத்துறை ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை திமுக தலைமையிடம் கொடுத்துருக்கு. பொதுவாகவே தலித் சமூக இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தங்கை அனிதா அவர்கள் தற்கொலை செய்த சமயத்தில் நேரடியாகவே வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொன்ன போதிலிருந்து தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டியாக அம்பேத்கர் மற்றும் பெரியார் அவர்களை வச்சது வரைக்குமான ஒட்டுமொத்த நிகழ்வும் தற்போது ரசிகர் பட்டாளமாக இருக்கக்கூடிய தலித் சமூக இளைஞர்கள் மற்றும் மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக மாற்றி இருக்குது என்ற உளவுத்துறை அறிக்கை தான் தற்போது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்குன்னு சொல்லணும். மேலும் நடிகர் விஜயின் அரசியல் வருகையானது திமுக வாக்கு வங்கியில் 15% பாதிப்பையும், விசிகாவின் வாக்கு வங்கியில் 45% பாதிப்பையும், அதிமுகவின் வாக்கு வங்கியில் 8% பாதிப்பையும், நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியில் 48% பாதிப்பையும், பாஜகவின் வாக்கு வங்கியில் 9% பாதிப்பையும் ஏற்படுத்தும்னு புள்ளி விவரங்களுடன் அறிக்கை கொடுத்த உளவுத்துறை மற்றொரு மிக முக்கியமான அறிக்கையும் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயின் அரசியல் வருகையினால் பாமக வாக்கு வங்கியில் 0.25% பாதிப்பை கூட ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்ற தகவலையும் திமுக தலைமையிடம் கொடுத்துருக்கு. மேலும் பாமக வாக்கு வங்கியில் விஜயால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாமல் போனதுக்கான காரணங்களாக உளவுத்துறை சொன்ன தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வன்னியர் சமூக இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ளும்படியான ரசிகர் பட்டாளம் இல்லாத விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார், மாஸ்டர், லியோ உள்ளிட்ட திரைப்படங்களில் வேண்டுமென்று திட்டமிட்டு பாமக மற்றும் அண்ணன் அன்புமணியின் எதிர்ப்பையும் மீறி சிகரெட் பிடிக்கும் காட்சிகளை வச்சதால் பாமகவிற்கும் விஜய்க்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் பாமகவினர் மட்டும் இல்லாமல் வன்னியர்களும் கூட விஜயின் மீது கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் இருந்து வருவதால் தான் விஜயால் வன்னியர் வாக்கு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்த முடியலைங்கிற அறிக்கையை உளவுத்துறை திமுகவிடம் கொடுத்துருக்கு.
மேலும் இதன் பிறகு தான் திமுக தலைமையில் மிகப்பெரிய சலசலப்பு உருவாகியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயின் அரசியல் வருகையினால் இனி வரும் தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்கள் நிற்கப் போகின்ற தொகுதிகளில் தலித் வாக்குகளை கன்சல்டேட் செய்ய முடியாமல் படுதோல்வி அடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் விசிகாவால் எப்படி மற்ற தொகுதிகளில் தலித் வாக்குகளை திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் என்ற கேள்விதான் தற்போது விசிகாவை கூட்டணியை விட்டு வெளியேற்றும் முடிவை திமுகவை எடுக்க வச்சிருக்குன்னு சொல்லப்படுது. விஜயனுடைய அரசியல் வருகையால் பாதிக்கப்பட்ட திமுகவின் வாக்கு வங்கியை சரிகட்டி 2026 மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா அதற்கு வலிமையான வாக்கு வங்கி வைத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று திமுக தலைமை முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துருச்சு. மேலும் இது சம்பந்தமாக மருத்துவர் ஐயாவிடம் பேசுவதற்காக திமுக தலைமையால் அமைக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவானது மருத்துவர் ஐயாவை சந்திக்க தைலாபுரம் சென்றபோது கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர் சமூக மக்களை கையேந்த வச்சுட்டு இன்னொரு பக்கம் வன்னியர் வாக்குக்கு கூட்டணி பேச வரீங்களான்னு மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டமாக பேசியதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த தகவல் திமுக தலைமையிடம் 7 பேர் கொண்ட குழுவானது கூறிய அடுத்த நொடி ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியானதாகவும் சொல்லப்படுது. மேலும் அதனை அடுத்து தான் திமுக தலைமையானது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை ஒரு சில மாதங்கள் தள்ளி போட வேண்டும் என்ற முடிவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னதாகவே எப்படியாச்சும் மருத்துவர் ஐயாவையும் ஸ்டாலினையும் ஒரே மேடையில் உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்த திமுகவானது அதற்காக தியாகிகள் மணிமண்டப திறப்பு விழாவை பயன்படுத்தவும் திட்டமிட்டுச்சு. மேலும் அந்த திட்டத்தின்படி தான் பொன்முடி அவர்கள் மணிமண்டப திறப்பு விழாவிற்கு மருத்துவர் ஐயாவிற்கு அழைப்பு கொடுப்போம் என்ற செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக திமுக தலைமை சொல்லவும் வச்சுது. பேட்டி கொடுத்த அடுத்த நொடியே மருத்துவர் ஐயா அவர்கள் விட்ட அறிக்கை தான் திமுகவை மேலும் மேலும் அதிர்ச்சியாக்குனுச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் விட்ட அந்த அறிக்கையில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு திமுக உண்மையிலேயே வீர வணக்கம் செலுத்துவதாக இருந்தால் மணிமண்டப திறப்பின் போது 10.5% இடஒதுக்கீட்டை மீண்டும் சட்டமாக ஏற்றுங்கள் என்று கூறிய மருத்துவர் ஐயா இடஒதுக்கீடு கொடுக்காவிட்டால் மணிமண்டப திறப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதையும் மறைமுகமாக தெரிவித்ததால் தமிழக அரசும் திமுகவும் மணிமண்டப திறப்பு விழாவையே தேதியவே குறிப்பிடாமல் தற்போது மாற்றி வச்சிருக்கு. மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக கூட்டணியை மறுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுடன் மேடை ஏற மறுத்து ஸ்டாலினுக்கு எதிராக காட்டமான அறிக்கை கொடுத்ததால் ஆத்திரமடைந்த முதல்வர் ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதானி ஊழல் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக கொச்சையாக பேசிய ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களையும் திமுக கொத்தடிமைகளையும் தூண்டிவிட்டு மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக பேச வைத்து வேடிக்கை பார்த்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுது.